सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा सुव्रतः सुखसूक्ष्मः सुघोषः सुखदः सुहृत् मनोहरोऽधिक्रोधो वीरबाहुर्विदारणः 62வது ஸ்லோகம். வியாசாச்சாரியர்கள் பண்ணின மகாபாரதத்துல ரத்னங்களாக இருக்கக்கூடியதான பகுதிகள் சிலது. அதுல பகவத்கீதை பார்த்தோம். அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். இது சர்வ பிராயச்சித்தம். தினந்தோறும் எல்லோரும் அனுசந்தானம் பண்ண வேண்டியது. எப்படிப்பட்டதான பாபங்கள் மனதுல இருந்த போதிலும் இதை அனுசந்தானம் பண்ண மாத்திரத்தினால் அவன் சுத்தனாயிடுவான். அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரே குண்டரீகாட்சம் ச பாக்யாபியந்தர. என் நிலையில இருந்தாலும் எப்படிப்பட்டவனா இருந்த போதிலும் அவனை நான் காப்பாற்றி தூய்மையாக ஆக்குவேன் அப்படின்னு பகவானுடைய ஒரு பிரதிஜை. அதனால்தான் பகவான் கீதையில அபிதே சுதுராச்சார பஜதே மாம் அனன்யபா. எப்படிப்பட்டதான பாபம் பண்ணின போதிலும், ஏனென்றால் மனிதனுக்கு இது பாபம்னு அப்புறம்தான் தெரியும். சாஸ்திரங்களை வாசிச்சவாளுக்கு இது புண்ணியம் இது பாபம்னு தெரிகிறது ஒழிய மற்ற சாதாரண மனிதர்களுக்கு அவளுடைய பிரவருத்தி எல்லாம் எப்படி இருக்கு, அவ மனசு எது தோன்றதோ எது நல்லதுன்னு நினைக்கிறானோ அந்த பக்கம் தான் போறான். எதுல அவனுக்கு ஆசை இருக்கோ அதை அடைவதற்காக ஏதோ செய்கிறான். அதை செய்யும் பொழுது அவன் அறியாமல் பாபம் பண்றான். இப்படி பண்ணினாதான் நம்ம காரியம் ஆகும் நமக்குன்னு பண்ணிவிட்டான். அந்த பாபமானது மனசில் இருக்கிறது, அது போக மாட்டேங்கிறது. அந்த பாபத்தை போக்கிக் கொள்வதற்கு, ஏன்னா நம்ம கிட்ட இந்த பாபம் இருக்கு தெரியுமோ தெரியலையே, புண்ணியமும் பாபமும் அதிருஷ்டமா இருக்க. ஆனா அது துன்பம் வரும் பொழுது ஓஹோ இவன் பாபம் பண்ணியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு நேரோட பார்த்தா இவர் பாபம் பண்ணினவர் இவர் புண்ணியம் பண்ணினவர் தெரியறதோ இல்லை. துன்பம் வரும் பொழுது ஓஹோ என்ன பாபம் பண்ணினாரோ இந்த துன்பம் வந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த புண்ணியம் பாவம் அனுமேயமா இருக்கே தவிர கண்ணுக்கு எதிர்க்க தெரியல. இப்படி இந்த பாபங்கள்லாம் மனதுல இருக்குமோ எனக்கூடியதான சந்தோஷத்துல இருக்கு. அவ எல்லாம் போகணுமே, ஆனால் அதற்கு வழி என்ன? எல்லா பாபங்களும் போகிறதுக்கு வழி என்ன? பகவான் நாமா ஒண்ணுதான். ஆகையால் அந்த நாமாக்களை நம்ம சொல்றோம். பகவான் சொல்றார் எப்படிப்பட்டதான பாபம் பண்ணியிருந்த போதிலும் அபிதே சுதுராச்சாரா பஜதேமா அனன்யபா. என்னை யார் துதிக்கிறானோ, வேற ஒரு எண்ணம் இல்லாமல் என்னை வெறும்னு துதிச்சுட்டு இருக்கானோ, சாதுரேவ சமந்தவ்யா, அவன் சாது என்று கணக்கெடுக்கணும். ஏன் சமயக் வியவசிதோஹி சஹா, நல்லதொரு தீர்மானத்துக்கு வந்து விட்டான். இதை நம்ம கவனிக்கணும். எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நான் இந்த பாவம் பண்ணிவிட்டனே அந்த பாவம் பண்ணிவிட்டனே பண்ணும் பொழுது அந்த ஆசையினுடைய வேகத்துல பண்ணிவிட்டான். இது எப்படியாவது அடைஞ்சு ஆகணும் எனக்கூடியதான வேகத்துல பண்ணிவிட்டானு. அது பண்ணிருப்ப அதனுடைய விளைவு தெரியல. அதை அனுபவிக்கும் பொழுதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நான் பண்ணப்ப தெரியா அவன் பண்ணிவிட்டேன்னு அல்லது தெரிஞ்சு இருந்த போதிலும் அந்த வேகத்துல பண்ணிவிட்டேன், எனக்கு அதுல இருந்து விமுக்தி வரணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவர்களுக்கு ஒரு வழி கொடுக்க வேண்டாமா? ஆகையால் பகவான் சொல்ற கவலைப்படாதீங்கோ,
நமே பக்த பிரணஸ்யதி கௌந்தேய பிரதிஜானி. ஹே அர்ஜுனா, நீ சொல்லப்பா எல்லோருக்கும், நமே பக்த பிரணஸ்யதி, பகவானுடைய பக்தன் ஒரு நாளும் அழிய மாட்டார். நமக்கு பார்க்கும் பொழுது அப்படித்தான் சாதாரணமா தெரியுது. நானும் பக்தி தான் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல வழியில இருந்துட்டு இருக்கேன், முன்னுக்கு வரலையே, கவலைப்பட்டு கொண்டிருக்கேனே, ஏறக்கூடியதான எண்ணம் தான் எல்லோருக்கும் இருக்கும். ஏன்னா கஷ்டமானது அவ்வளவு சீக்கிரமாக போறது. கஷ்டம் வரும் பொழுது சாதாரண ரொம்ப டிலே ஆறா போல தெரியாது. சுகம் வரும் பொழுது சமயம் வேகமா போயிடுறது. நல்ல சுகத்தை அனுபவிச்சுட்டே இருக்கும், டக்குன்னு ஆயிடுறது. ஆனா கஷ்டமானது கணங்களும் ஜாஸ்தியா. திருட்டி யுகாய சே கிருஷ்ணா, ஏ கிருஷ்ணா, நீ கண்ணுக்கு தெரியாத சமயத்துல ஒரு நொடியும் ஒரு யுகம் மாதிரி காணப்படுறதேங்கிறார். அதே போல துன்பம் வரும் பொழுது, மனசுக்கு கவலையா இருக்கும் பொழுது, மனசு பாரமா இருக்கும் பொழுது, மனுஷாளுக்கு ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகம் மாதிரி காணப்படுறதே. அப்படிப்பட்டதான ஒரு நிலையில இருக்கிற நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம துக்கம் போகலையே, பகவான் கேட்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு நிச்சயமா அவன் எப்படி இருந்த போதிலும், எந்த பாபம் பண்ணின போதிலும், என்ன நினைத்த மாத்திரத்தினால அவனுடைய பாபத்தை அப்போ நாசம் பண்ணுகிறேன். ஆயால் கௌந்தையா அர்ஜுனா, நீ எல்லோருக்கும் சொல்லப்பா, நம்ம பக்த பிரணஸ்யதி, என்னுடைய பக்தன் ஒரு நாளும் அழிய மாட்டான். பிரணஸ்யத்தின்னா அழிய மாட்டான். இப்பொழுது ஏதோ கொஞ்சம் துன்பம் இருந்த போதிலும் சில நாள் அந்த துன்பம் போயிடும். அதுக்கப்புறம் நல்ல வழியிலேயே இருப்பானப்பா. அந்த நம்பிக்கை வேணும், உறுதி வேணும், மனிதனுடைய மனசுல ஒரு தைரியம் வேணும். அப்பொழுதுதான் நம்ம எல்லாவற்றையும் பண்ணலாம். அதற்காக பகவானுடைய ஒரு பிரதிஜை சூரதா. யார் எப்படி இருந்த போதிலும் சகதேவ பிரபன்னாய தவாஸ்மி திசையாஜதே அபயம் சர்வபூதேப்யா ததாம்யே தத்ப்ரதம் மம. எப்படிப்பட்டவனா இருந்த போதிலும் ஒரு தரம் நான் உனக்கு சேர்ந்தவன் என்று சொன்ன மாத்திரத்தினாலேயே அவனை நான் ஆட்கொள்கிறேன். அவனுக்கு எல்லா விதமான வசதிகளும் பண்ணி தரேன். அபயம் சர்வபூதேப்யா, அவனுக்கு எந்த பிராணி நடத்திலையும் ஒரு கவலையும் இல்லாம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விசேஷமாக சொல்லியிருக்க. அதனால பகவானுக்கு சுவ்ரதா அப்படின்னு சோபனமான ஒரு ரத்தம், அழகான விரதம். பகவான் எப்பொழுது நாம் காப்பாத்துறேங்கிற ஒரு விரதத்தோடு இருக்கிறதுனால அவருக்கு சுவ்ரதா. அதே போலயே சுமுகா, சோபனமான முகம். அந்த இனிமையான முகம், எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகம் வேணும். இந்த சிரிச்ச முகம் இருக்கு பார்த்தா, அது எல்லோருக்கும் அவசியம் இருக்கணும். அதுக்காக எப்பொழுதுமே விகடாட்டகாசம் பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த முகத்துல ஒரு மலர்ச்சி இருக்கணும். உள்ளூர் ஒரு ஆனந்தம் இருந்தா தான் அந்த முகத்துல அந்த நிம்மதி வரும். அந்த முகத்துல ஒரு தெளிவு வரணுமையானால் உள்ள திருப்தி இருக்கணும். நமக்கு பகவான் கொடுத்தது போறோம், அதனால நன்றா பார்த்துப்ப, நமக்கு ஒரு பயம் இல்லை. என்ன சொல்லிருக்க, அபயம் சர்வபூதேப்யா ததாம்யே தத்வ்ரதம் மம. நான் எல்லா பிராணி எடுத்ததும் எந்த பொருள் எடுத்ததும் உனக்கு பயம் இல்லாம நான் பார்த்துக்கிறேன். இந்த பயம்னு என்னதுன்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம பயம்ங்கிறோமே, பயம்னு என்னது யோசனை பண்ணி பார்த்தேன்னா, பயம்ங்கிறது மனசுல ஒரு எண்ணம். எப்படிப்பட்டதான ஒரு எண்ணம், என்னுடைய பொருள் ஏதாவது போயிடுமோ, என் உடம்புக்கு ஏதாவது ஆபத்து வருமோ, இதான் எல்லா மனுஷர்களுக்கு பயம்னா என்னது, எனக்கு பயமா இருக்குங்க. பயம்னா என்னது, நம்ம சரீரத்துக்கு ஏதாவது அடிபடுமோ, இதை நம்ம மனசுக்கு யாராவது வெய்யும்படி அதனால துன்பம் வருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கே, இதான் பயம். அதே போல நம்மளுடைய பொருள், நாம் எந்த பொருளை நேசிக்கிறோமோ அந்த பொருள் என்னை விட்டு போயிடுமோ, அதான் பயம். இந்த பயம்ங்கிறது என்ன, நம்மளை விட்டு நமக்கு வேண்டியதான ஒரு போடுமோ, அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு சரீரம், மனசு, இவர்கள்லாம் ஏதாவது அதுக்கு ஆபத்து வருமோ எனக்கூடியதான எண்ணத்துக்கு பயம்னு. அதனை காப்பாத்துறேன். உங்களுடைய சரீரத்துக்கோ மனசுக்கோ உங்களுக்கு சேர்ந்தவர்களுக்கோ எந்த விதமான துன்பமும் கிட்ட நான் அணுகாம நான் பார்த்துக்கிறேங்கிறார். அபயம் சர்வபூதேப்யா. அப்படி ஒரு தைரியம் உங்க மனசுல இருக்குமையானால், இது அந்த மனசுல என்ன கவலை, ஒரு கவலை இல்லை.
ஆகையால் தான் அந்த கவலை இல்லாத பண்றார், அந்த கவலை தனக்கு இல்லாம வச்சுட்டு இருக்கார். அதனால அவருக்கு சுமுகா ஆறுது. அந்த முகமானது எப்பொழுதுமே மறந்து இருக்கணும், கண்கள் மறந்து இருக்கணும், முகம் மறந்து இருக்கணும், நிம்மதி இருக்கணும்னா மனசுல ஒரு திருப்தி இருக்கணும். மகன் நம்மளை எப்பவும் பார்த்துப்பார், கைவிட மாட்டார், எனக்கு கொடுக்கிறான் நம்பிக்கை இருக்கணும். மற்றவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. அம்மா அப்பா ஆத்துக்காரி குழந்தைகள் ஆத்துக்காரன் எல்லாம் நிமித்தம் பரவதற்கு அது இருந்தால் இவைகள்லாம் இருக்கும். ஆகையால் உலகத்துல உங்களுக்கு பிடிப்பெகிறது எததா அலம்பனம் சிரேஷ்டம், எததா நம்பனம் எததா அலம்பனம் ஞாத்வா யோ எதிர்த்தது தத்யதது. மனுஷனுக்கு பிடிப்பு உயர்ந்ததான பிடிப்பு அந்த பகவான் இடத்துல இருக்கணும். நிச்சயமா பகவான் நம்மளை கைவிட மாட்டார். எந்த சந்ததியில் நம்மளை காப்பாற்றி கொண்டே இருப்பார். எனக்கூடியதான எண்ணம் அவனுக்கு இருந்தது, அவன் சௌக்கியமா இருப்பான். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்துடன் ஆனந்தமாக புன்சிரிப்போட இருந்திருக்கார் பகவான். ஆகையால் அவருக்கு சுமுகா சோபனமான முகம். அத்தியாயி பிரசன்னவதனம் சாரு பத்மபத்ராய தட்சணம். விஷ்ணு புராணத்துல சொல்றது பிரசன்னவதனம், தெளிவான ஒரு முகம். முகத்துல எப்ப பாருங்க யாரோ பார்த்தாலும் ஏதோ கவலைப்பட்டு இருக்கா போல, ஏதோ யோஜனை பண்ணிட்டு இருக்கு. கப்பலுக்கு எப்ப பாரு ஒரு மாதிரி இருக்கு, அது இருக்க முடியாது. உங்களுக்கு எந்த கவலை இருந்தாலும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி விடுறா. அர்ப்பணம் பண்ணிட்டு நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், அது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன்னா நிச்சயமாக அந்த முயற்சி அது எப்படி வரணுமோ அப்படி வரணும். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நடக்கணுங்கிறது இல்லை, ஆனா உங்களுக்கு நல்லதாக ஒரு முயற்சியும் பேச. உலகத்துல அந்த கர்மா தியரின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த கர்ம மார்க்கத்துல யாரு எந்த கர்மா பண்றாலும் அந்த கர்மா ஒரு நாளும் அழியாது. கர்மாவுக்கு பலம் இல்லாமல் போகாது. பலமதே பகவான் நீங்க எந்த கர்மா பண்ணினாலும் அந்த கர்மா அவனுடைய பலத்தை நிச்சயமா கொடுப்பார். அது நம்ம கேட்ட மாதிரி கொடுப்பார்னு நினைக்க வேண்டாம். எது உங்களுக்கு நல்லதோ அந்த விதமாக கொடுப்பார். ஆகையால் கர்மா பலத்தை கொடுக்குமானால நம்ம கர்மா பண்ணி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு கர்மா பண்ணி கொண்டே இருப்போம். அதனால பிரசன்னவதனம் சாரு சர்வ பத்மபத்ராய தட்சணம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த சுமுகங்கிற நாமாக்கும் விசேஷமாக ஒரு அவதாரம் ராமாவதாரத்துல. மீதி மற்ற அவதாரங்கள் இருக்கட்டும், கூட்டமாக தெரிஞ்சதான அவதாரம். ஏன்னா 60,000 வருஷம் பரிபாலனம் பண்ணினார் தசரத சக்கரவர்த்தி. குழந்தைகளை ஞாபகம் மனுஷனுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு குறைச்சல் இருந்தாலும் அதுதான் பெருசா தோணும். இது எல்லாம் இருக்கிறது நல்லா தோணாது, எல்லாருக்கும் தான் இருக்கு. ஆனா ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமா தோன்றது. அதே போல குழந்தைகள் என்னன்னா அது பெரிய துன்பம் மாதிரி. ஏன்னா மற்றதெல்லாம் இருக்க இருந்த போதிலும் குழந்தைகளையே, ஏன்னா ராஜா சக்கரவர்த்தியா இருக்க, அடுத்ததாக ராஜ்யத்துக்கு ஒருத்தர் வேணும், யார கொடுக்கறது இப்படி இல்லையே. இந்த வம்சத்துல ரகு மகாராஜா இருந்து ஆரம்பிச்சு வரிசையா இத்தனை நாள் இருக்கு, இத்தனை பேருக்கு குழந்தைகள் இருந்துட்டே இருக்க. நம்ம கிட்ட வந்தப்புறம் இந்த வம்சம் நின்று போயிட்டு இந்த ராஜ்யமானது சரியான பாத்திரத்துல கொடுக்கணுமே, ஜனங்களை காப்பாற்றத்துல கொடுக்கணுமே, அந்த குழந்தை இல்லையே அப்படின்னு எத்தனையோ ஜபங்கள் எத்தனையோ ஹோமங்கள் விடாம விரதங்கள்லாம் இருந்து பார்த்தால் அவருக்கு ஒன்றும் கிடைக்கல. பிறகு அஸ்வமேத யாகம் பண்ணி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ற. அதுல கிடைச்ச ராம லட்சுமண பரத சத்ருக்னா 4 பேர். இந்த குழந்தைகள் என்னைக்கு பிறந்தாலும் அன்னியிலிருந்து தசரதனுக்கு மோகம் ஜாஸ்தி. இது எல்லாத்தையும் விட்டா ராமனையே பார்த்து இருக்கணும், ராமனையோட இருக்கணும் அந்த ஒரு அபிமானம். ஏன்னா இத்தனை வயசானவருக்கு வந்த குழந்தை. அதே அந்த ராமன் தமயந்தி ராம எப்பொழுதும் மனத்தை கவர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ராமரை ரொம்ப அபிமானமா ரொம்ப செல்லமா வளர்த்தார். அந்த வளர்த்ததான அந்த ராமனை 12வது வயசுல விஸ்வாமித்திரர்
அழைச்சிட்டு போயிட்டார். அழைச்சிட்டு போறது மட்டும் இல்ல, கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. எப்படி இருக்கு பாருங்க. உங்க ஆத்துல அந்த குழந்தைய லீவுக்கு எங்க ஆத்துக்கு வர சொல்லி சரி வர சொன்னா பொண்ணையும் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கு பாருங்க. அது சாதாரணமா மட்டும் இல்லை, இத்தனை நாள் ஆனப்புறம் அவரை வளர்த்து அவ்வளவு தூரம் திருப்தியா பண்ணி அந்த குழந்தைகளுக்கு அவ்வளவு அபிமானம் வச்சிருந்த காலத்துல இப்படி ஆச்சு. சரி, அதுக்கும் சந்தோஷப்பட்டார். போனால் நம்ம காலத்தெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணி ஜாமன்னு கல்யாணமும் பண்ணி வச்சாரு. இல்லமா கடைசியில இன்னொரு 12 வருஷம், ராமனுக்கு 24வது வருஷம், அந்த சம்பத்துல அவருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு இது நினைக்கிறார். இது வரைக்கும் இந்த ராமன் எப்படி இருக்காரு தெரியுமா, நான் அப்பாவுக்கு மனசு நோகாம நடந்துக்கணும். இப்படி குழந்தைகள் இருக்கிறது ரொம்ப அரிது. குழந்தைகள்ல எப்படின்னு அவளுக்கும் தனியா மனசு இருக்கு. நாமும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு மாடர்ன் டேஸ்ல பாக்குறேன். பழைய நாள்ல குழந்தைகள்ல அம்மா அப்பாவுக்கு அவளுக்கு சந்தோஷம் இருக்கணும், அவ சொன்ன வார்த்தையை கேட்கணும். ஜீவத்தோ வாக்கியகரணாத்து, இது முக்கியமான ஒவ்வொரு குழந்தையும் பார்த்துக்க வேண்டியது. ஜீவத்தோ வாக்கியகரணா, உயிரோட இருக்கும் பொழுது அவருக்கு அவ பெரியவா சொன்ன பேசி கேட்கணும். அந்த கேட்கறத அவளுக்கு சந்தோஷமே தவிர அவளுக்கு நமஸ்காரம் பண்றதுனாலயோ பூஜை பண்றதுனாலயோ காசு கொடுக்கறதுனாலயோ அவ்வளவு சந்தோஷம் இல்லை. காசு கொடுப்போம், சம்பாதிக்கிறோம், கொடுக்குறோம், அது வேற விஷயம். அவளுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறான். ஆனா சொன்ன வார்த்தை கேட்டா அதுதான் நிஜமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். அதனாலதான் ஜீவத்தோ வாக்கியகரணா பிரத்யப்தம் பூரி போஜனா. மரணானந்தரம் ஒவ்வொரு வருஷமும் அவளுக்கு சிரார்த்தம் பண்ணும் பொழுது பிரார்த்தத்தை பண்ணிட்டு அந்த பித்ரு தேவதைகளுக்காக இருக்கக்கூடியதான அந்த பிராமணர்களுக்கு போஜனத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பூரி போஜனம் நிறைய பேருக்கு ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னால் இல்லை, அவளுக்கு கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் பிரத்யப்தம் பூரி போஜன கயாயாம் பிண்டதானாச்ச. அதுக்கு பிறகு எப்பாவது வாழ்நாள்ல ஒரு தரமாவது கயில போய் பிண்டத்தை போடணும். இப்படி பண்ணினோமையால திருப்பி புத்திரஸ்ய புத்திரதா, இந்த 3 பண்ணினவனுக்குத்தான் புத்திரன் என்ற பெயர் அப்படின்னு அந்த விசேஷமான அந்த புத்திரன் இருக்கிறவர் அவர் இதுக்காகவே அவதாரம் பண்ணியிருக்க. அதுக்காக அப்பா வார்த்தைக்கு அப்பா மனசு நோகப்படாதுங்கிற அபிப்பிராயத்துல எப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்க. அப்படிப்பட்டதான ராமனை கண்டால் அவருக்கு எவ்வளவு அபிமானம் இருந்திருக்கு பாருங்க. 60,000 வருஷம் பரிபாலனம் பண்ணி குழந்தை வேணும் வேணும் என்று எதிர்பார்த்து ரொம்ப உத்தமமான ஒரு குழந்தையும் பிறந்து அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவருக்கும் விசேஷமான பட்டாபிஷேகம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கும் பொழுது அதை எடுத்து வந்த நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிட்ட. அதுக்கு வேண்டியதான எல்லா வசதியும் நடந்து கொண்டிருக்க. ராத்திரி விரதம் இருக்கார் ராமன். காலமே அதுக்கு நடுவுல அந்த கைக்கு வந்து நீங்க எனக்கு ஒரு காலத்துல வரம் கொடுத்துருக்க அப்படிங்கிற. என்ன வரம் தெரியுமோ, எதை கேட்டாலும் கொடுக்குறேன். காம வரம். ஒரு யுத்தம் நடக்கிற காலத்துல தசரதனோட அந்த அம்மாவும் போயிருக்கா யுத்தத்துல. தசரதர் ரொம்ப சோர்ந்து போயிட்டார். அந்த சமயத்துல அந்த அம்மா வில்லு எடுத்து அம்பா போட்டு ஜெயிச்சிருக்கா. அந்த காலத்துல அவளும் அப்படி இருக்க. நம்ம என்னமோ சொல்றோம் இன்னைக்குதான் ஸ்திரீகள் எல்லாம் படிக்கிறா, பழைய நாள்ல படிக்கலேங்கிற இந்த தப்பு எல்லாமும் பழைய நாள்ல வந்து இருந்தது. ஆனா இது மாதிரி யூனிவர்சிட்டி இல்லை. அதனால அப்ப டிகிரி கிடையாது, இவாளுக்கும் கிடையாது, அப்பாவுக்கும் கிடையாது. அதனால ஏதோ ஸ்திரீகள் படிக்கலே என்று நினைச்சார். நம்ம நாட்டு பெண்மணிகள் எப்பொழுதுமே படிச்சிருக்கா, எது வேணுமோ அவ படிச்சிருக்கா. அதோட மட்டுமல்ல, எப்படி வாழணும், எப்படி எது தர்மம் எது அதர்மம், எது நியாயம் எது அந்நியாயம், எப்படி வாழணும், எப்படி வீட்டை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ராஜா வீட்டுல இருக்கக்கூடியதான ஸ்திரீகளுக்கு ராஜ்யமும் இந்த வில்வித்தையும் வந்திருந்தது. அதனாலதான் இங்க மட்டும் இல்ல, சத்யபாமாவும் வில்வித்தையில தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க இதுல. அதனால நமக்கு என்ன தெரியுது, எல்லாமே அவளுக்கு தெரியும். ஆனா அவ அப்ப எப்படி இருந்தது, வித்யா ததாதி வினயம் வினயாத்யாதி பாத்திரதாம் அப்படின்னு படிச்சவா எப்பொழுதுமே அது தன்னை வசதியாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டான். படிச்சிருக்கோம் அப்படியே இருக்கும், அவ்வளவுதான் சரி, வெளியில வரல அவ்வளவுதான். அதனால அவ படிக்கலேங்கிற ஒரு அபிப்பிராயம் இல்லை. அப்படி இருக்கக்கூடியதான அந்த
அம்மாவுக்கு என்ன வரம் வேணும்னு கொடுத்தார். எது வேணா கேட்டுக்கோ, என்ன காப்பாத்திருக்கா, நான் உனக்கு எது வேணா தரேன். எது வேணாலும் தரேன்னு என்ன வேணும்னு யோசனை பண்ணி பாக்குறா. எல்லாமும் இருக்கு இந்த அம்மா. சொன்ன பேச்சு கேட்கிற ஆத்துக்காரர் இருக்கார், வேற என்ன ஒண்ணு சொல்லுது பார்க்கலாம். அந்த ஆத்துக்காரர் எப்படின்னு நிறைய காசு இருக்கிறவர், நிறைய அதிகாரம் இருக்கிறவர், எல்லாமும் இருக்கு, நகை இருக்கு, புடவை இருக்கு, என்ன வேணும். தங்கத்தை சாப்பிட போறான், தங்கம் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்ன பண்றது கவலையா இருக்கு கைக்கு அம்மாவுக்கு. அது மற்றவர்களுக்கு இருக்கலாம், அந்த அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நீ என்ன கேட்கணும்னு நினைச்சா யோசனை பண்ணி பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியல. இப்ப எப்ப வேணுமோ அப்ப கேட்டுக்க, அப்ப கொடுக்குறத சரி கொடுக்குறேன். இதான் காமப்பிரச்சனம் அப்படின்னா நீங்க கொடுத்த வரத்தை எனக்கு வேண்டிய சமயத்துல உபயோகித்துக் கொள்வேன் எனக்கூடியதான எண்ணம். இப்படி இருக்கிற அந்த அம்மாவை அந்த அம்மா கேட்டா கூனியினால ஏவப்பட்டு. வசுதா அந்த அம்மாவுக்கு ராமன் மேல ரொம்ப பிரியம்தான். ஆனா விவகாரம் என்னன்னு அந்த கூனி இப்படி மனத்தை கலைச்சு எப்படி ராமனுக்கு பட்டாபிஷேகம் வேண்டாம், பரதனுக்கு பட்டாபிஷேகம் இருக்கட்டும் அப்படின்னு கேட்டது காமப்பிரசனம்னு கேட்டேன். இப்ப தான் ஒரு தரம் சொன்ன வார்த்தைய மீறப்படாது. நீ கேட்டது கொடுக்குறேன்னு சொன்னேன், எப்பொழுது கேட்டாலும் எனக்கு வேண்டியப்போ கேட்கிறேன்னு சொன்னேன், இப்ப வேண்டியதுக்கு இப்ப கொடுக்கணும், இப்ப மாற்றி சொல்ல முடியுமா? இப்ப நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா பொய் சொன்ன மாதிரி தானே ஆயிடும். இப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்துல அவர் ஒன்றும் சொல்லாம மயக்கத்தை அடைஞ்சார். ஞாபகம் வச்சுக்கணும், அவர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொல்லல, மயங்கி போயிட்டார். அந்த சமயத்துல ராமனை கூப்பிடுன்னு சொன்னது, ராமன் வந்த அவருக்கு அந்த சமயத்துல தெளிவாக மயக்கத்திலேயே இருக்கார். என்ன ஆச்சுன்னு கேட்கிறார் ராமன். இது போல உனக்கு பட்டாபிஷேகம் சொன்னார், இப்ப அப்பா மனசு மாத்திருந்தார், உனக்கு பட்டாபிஷேகம் நீங்க காட்டுக்கு போகணுமா, மருந்துக்கு பட்டாபிஷேகமா, சந்தோஷமா இருந்திருந்தார் ராமன். பாருங்க, அந்த இடத்துல பார்க்கணும். நேற்றைக்கு ராத்திரி பட்டாபிஷேகம்னு சொன்ன பிறகு அப்பொழுது முகம் எப்படி மலர்ந்து இருந்ததோ அதே முகம் மலர்ந்து உனக்கு நீ காட்டுக்கு போகணும்னு சொந்த காலத்திலையும் இருந்தது. அதனால்தான் ராமனை இன்னைக்கும் நினைக்கிறோம். இல்ல வனவாசம்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு இது இருந்த பரவாயில்ல, இந்த வம்பன்னா வேணாம், சக்கியம் போயிருந்தாருன்னா அந்த எண்ணத்துல போயிருந்தாலும் கிடையாது. அப்ப என்ன, தனக்கு பிடித்தது என்பதற்காக போகல. எப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் இருந்தாலும், தனக்கு இனிமையா இருந்தாலும், தனக்கு பிடித்தாலும் பிடிக்காத போனாலும் பெரியவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்கணும். அதான் தர்மம். தனக்கு பிடிச்சிருந்ததுனால தான் போனான்னு சொன்னா அது இஷ்டம் இல்லை. அப்பா சொன்ன வச்சதான் கேட்டிருக்காரு, ஆனா அவருக்கு அதுல இஷ்டம் சார், இஷ்டானிஷ்டங்களை பத்தி கவனிக்கல. இது சொன்னா இத பொறுப்பு கொடுக்குறீங்களா, சரி, இல்ல இல்லைங்கிறீங்களா, அதுவும் சரி. அதே அந்த முகத்துல ஒரு விதமான மாற்றமும் இல்லாமல் ஒரு மாதிரியே இருந்ததுனால்தான் அவருக்கு சுமுகன்னு பேரு. அத பாருங்க, வனவாசே சுமுகத்வாசுவா தாசர் ஸ்ரீராம சுமுகா. வனவாசத்துல சுகமா இருந்த. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, மெட்ராஸ்ல இருக்கும், வெயிலும் கொடுத்துருதுங்கிற ஒரு மணி நேரம் கரண்ட் இல்லைன்னு எப்படி கஷ்டப்படுறான் பாரு. அவன் சொல்றான் 23 மணி நேரம் கரண்ட் கொடுத்துருக்கேன், ஒரு மணி நேரம் தான் எடுத்துன்னு பண்ணான். எந்த சமயத்துல சொன்னாலும் நமக்கு கஷ்டமா தான் இருக்கு. காலையில கட் பண்ணினா ஆபீஸுக்கு போறவ மிக்சி வேலை செய்யாது சார், அவ போடாதுங்கிறான். 10 மணில இருந்து கரெக்ட் பண்ணினா வெயில் ஜாஸ்தியா இருக்குங்க. ராத்திரி கரெக்ட் பண்ணினா ஏசியிலேயே ராத்திரி படுத்துக்கிறதுங்கிறான். எப்பதான் கட் பண்றது பாருங்க. விவகாரம் என்ன, நமக்கு சுகத்துக்கு ஓரளவுக்கு நம்ம அதோட சம்பந்தப்பட்டோம்னா அது இல்லைன்னு சொன்னா மனசு கஷ்டப்படுறது. இது சாதாரணம் தானே. அதே மாதிரி சுகமாக வாழ்ந்தவர், சக்கரவர்த்தி திருமகனாக வாழ்ந்தவர், 24 வருஷங்கள் வாழ்ந்தவர், ஆத்துக்காரியோட இருந்திருக்கார். இந்த சந்தர்ப்பத்துல உமக்கு ராஜ பட்டாபிஷேகம் சொல்லி அடுத்த சமயத்துல இல்லை என்று சொன்னால்
அப்பவும் அதை ஏற்றுக்கொண்டிருக்காருன்னு சொன்னா அது சந்தோஷமா அதே மனநிலையில இருந்தாருன்னு சொன்னா அது ரொம்ப வசதியா. இது எதற்காக சொல்றோம்? நாம் நம்ம வாழ்க்கையில சுகம் வரும் பொழுது துக்கம் வரும் பொழுது ரெண்டும் பகவானுடைய செயலி என்று தைரியமா இருக்கணும். மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே நேரா போகாது. ஒரு நாளைக்கு சுகம் வரும் துக்கம் வரும், மாற்றி மாற்றி தான் வரும். விவாக சந்தர்ப்பத்துல என்ன பண்றா தெரியும், அம்பியை கொண்டு வந்து வைக்கிறேன். இப்ப எல்லாம் அம்பியை வாத்தியார் தான் கொண்டு வரணும். எங்க வீட்டுல கல்யாணத்துல அம்பியை கொண்டு வருவா. அதுக்கு மேல ஏற்றி நிக்க வைப்பா. நிக்க வச்சுட்டு சப்தபதி 7 அடி பொண்ணு காலை பிடிச்சு ஒவ்வொன்னா எடுத்துட்டு வந்து அந்த கல்லு வேற நிக்க வைப்பா. அஸ்மா நமாரோஹா அஸ்மே வஸ்திரா பவா. இந்த கல்லு மேல ஏறி நில்லுமாங்கிற. அஸ்மே வஸ்திரோ பவா. இந்த கல் இப்படி அசையாம இருக்கோ நீ உன் மனசும் அப்படி உறுதியோட இருக்கலாம். வாழ்க்கையில சுகமும் துக்கமும் மாறி மாறி வரும். மாறி மாறி வருது, துக்கம் தான் வருதுன்னு மாறி மாறி வரல சார், எப்பொழுதும் துன்பம் தான் வருங்கிறதா. எப்படி இருந்தாலும் கவலைப்படாதீங்க, ஒரு நாளைக்கு நிச்சயமாக நல்லது வரும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் காரணம் இருக்கணும்னு சொல்றது. அதே மாதிரியே நமக்கு எப்படிப்பட்டதான் நிலை இருந்தாலும் அது க்ஷேமமாக மனசுல உறுதியோடு இருந்தவர் ராமன். அதனாலதான் அவருக்கு சுமுகா ஆறுது பாருங்க. வனவாசே சுமுகத்வார் ராமா சுமுகா ஸ்வபிதர்வச்சனம் ஸ்ரீமான் அபிஷேகாத் பரம் பிரியம் மனசா பூர்வமாசாத்ய வாசா பிரதிகிரஹீதவான் ஸ்வபிதர்வச்சனம் ஸ்ரீமான். பகவான் ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு போகணும்னு சொன்னா அபிஷேகாத் பரம் பிரியம், உங்களுக்கு பட்டாபிஷேகம் நாளைக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம்னு சொன்னதை விட இந்த வார்த்தை நன்னாவே இருக்குன்னு எடுத்துட்டான். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு சுகம் வரப்ப எல்லாமும் வசதியா இருக்கு, அப்பதான் நாம எல்லாத்தையும் நல்லதெல்லாம் நடத்துறோம்னு அது வசதியா. கஷ்டம் இருக்கிற காலத்துல நல்லது செய்யறதா வசதி. பாருங்க, எனக்கு கோபமே வரல சார் இன்னைக்கு. என்ன விஷயம்? எங்க ஆத்துல யாரும் இல்லை, நான் ஒருத்தம் தான் இருக்கேன். எப்படி கோபம்? யாராவது ஒருத்தர் இருந்து அவர் எதிர்த்து பேசினா அப்ப கோபம் வரும். கோபமே வரல இன்னைக்கு. ஏழாம் 2வது ஆள் வெற்றி இல்லையே, யாருமே எனக்கு வச்சுக்கிறது. அப்படி இருந்தா பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு சுகமான வார்த்தை, உங்களுக்கு இனிமையாக உங்க அப்பா அம்மா பண்ணிட்டே இருந்த அதை கேட்கறது வசதி இல்லை. எப்பொழுது உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு பிடிக்காதான, உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதான செயல் பெரியவர்கள் சொல்றாலும் அப்பொழுதும் அதை கேட்டு சந்தோஷமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் வசதி. ஆகையால் அபிஷேகாத் பரம் பிரியம், அபிஷேகத்தை விட வசதியா நினைச்சாராம். மனசா பூர்வமா சத்ய வாசா பிரதிகிரஹீதவான். முதல்ல மனசுல எடுத்துட்ட சரி நரா இமானி மகாரண்யே விஹத்யனவ பஞ்சட வர்ஷாணி பரம பிரீதா சாஸ்யாமி வசனே தவா இமானி மகாரண்யே. இதோ இந்த 14 வருஷங்கள் வனவாசம்னு சொன்னீர்கள் அல்லவா, இருக்கேன். நவ பஞ்சடா 9, 5, 14 வருஷங்கள். வருஷாணி பரம பிரீதா சாஸ்யாமி வசனே தவா. நீங்க சொன்ன மாதிரி காட்டிலேயே நான் இருப்பேன். எங்கேயும் ஒரு நாட்டுக்கு வரலையே அந்த 14 வருஷங்களும். நீங்க இந்த ஊர்ல இருந்தானே போக சொன்னேன், அயோத்தியில இருந்தானே போக சொன்னேன், வேற எங்கேயாவது போவேன்னு ஒரு நகரத்துக்குள்ளேயும் பிரவேசம் பண்ணல. லங்கைக்குள்ள போகலையே, வெளியிலேயே நிக்கிறார தவிர உள்ள வாங்க விமர்சனங்க பட்டாபிஷேகம் நடக்கிறது வாங்கன்னு வரல, வரமாட்டேன்னு. ஏன் 14 வருஷங்கள் ஆன பிறகுதான் பட்டணம் பிரவேசம் பண்ணுவேன். அது வரைக்கும் அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தை அப்படித்தான். காட்டுல 14 வருஷம் இருக்கணும், காட்டுல 14 வருஷம் இருப்பேன். ஒரு நாள் கூட முன்னால என் நடுவில் எந்த நகரத்துக்கு போக மாட்டேன். அப்படி வருவாங்க மணியர். நவனம் கத்து காமஸ்ய ஜகதஸ்ய வசுந்தராம் சர்வலோகாதிகஸ்யேவ மனோராமஸ்ய வித்யதே. நவனம் கத்து காமஸ்ய, காட்டுக்கு போற நிலையிலையும் பூமண்டலம் இதோ கொஞ்சம் நெஞ்சமா நம்ம ஒரு சின்ன வீடை வச்சுட்ட எனக்கு சொந்த வீடு இருக்குதா, என்ன கர்வம்.
ஆகாசமும் உங்களுக்கு சொந்தம் இல்லை, பூமியும் சொந்தம் இல்லை, நடுவு பிளாட்ல நிக்கிறேன். இந்த செவர் இந்த ஆளுது, அந்த செவர் அந்த ஆளுது, நடுவில் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இப்படித்தானே வாழலாம் மனுஷன். கிராமத்துல வரிசையா வீடு இருக்கும், தாய் செவர் ஒண்ணுதான் இவனுக்கு, அந்த பக்கத்துல இருக்கிறதெல்லாம் பார்க்கறது, இந்த சைடு செவர் இந்த கூட இருக்கிறது, அப்படித்தான் கட்டிட்டு இருந்தா. பட் இருந்தாலும் இவரு நம்ம வசதியா நமக்கும் ஒரு வீடு இருக்கு, சொந்த வீடு இருக்குத, பொண்ணை கொடுக்குறப்ப அவத்துல சொந்த வீடு இருக்கு அவளுக்கு. இது வேற என்ன பண்ண போறான் என்னமோ ஒரு அபிப்பிராயங்கள். ஆனா உலகம் முழுக்க அவருக்கு சேர்ந்தது. பூமி முழுக்க அது இல்லைன்னு சொன்ன போதும் அந்த ராமனுடைய மனசு கொஞ்சமும் சிறிதேனும் துன்பப்படலை. அதுதான் மனுஷனுக்கு வேணும். நாம் நல்ல வழியில இருக்கோம், இந்த பொருள்கள்லாம் போனாலும் மறுபடியும் நம்மளுக்கு வந்து சேரும். நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், உங்க வாழ்க்கையில பொருள் வசதி இல்ல, தங்கமோ காசோ வசதி இல்ல, நல்ல வழி ஒன்று. நான் நல்ல வழியில போயிட்டு இருக்கேனா, பகவான் விட்ட வழியில போயிட்டு இருக்கேனா, அது இருந்ததுன்னா இன்னைக்கு பொருள் போனா நாளைக்கு 3 மடங்கா திருப்பி வரும். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும், நிச்சயமா வரும். அதான் இது ராமாயணே சர்வ வித்யா உபதேசேனவா சுமுகா என்னோட. சுமுகா அப்படின்னா முகம்னு சொன்னா நம்ம பேர் முகம் அப்படிங்கிற எண்ணத்துல வச்சுட்டோம். சம்ஸ்கிருதத்துல முகம்ங்கிற சப்தத்துக்கு 2 அர்த்தம். முகம்னா பேஸ்ன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் என்னன்னா வாயுன்னு அர்த்தம். அவருடைய திருமுக மண்டலம் அந்த அழகான திருமுக மண்டலம். எப்பொழுதும் அவர் வாயில நல்ல வார்த்தை தான் உண்டு. நமக்கும் வாக்கு இருக்கு. இந்த வாக்குல நம்ம காலம் வந்து யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு நேரம் நல்ல வார்த்தையை பேசணும். வேதம் சொல்றது அந்யாவாசோ விமுஞ்சதா அமந்தஸ்ய ஏஷ சேது. நீ வாக்குல முன்னுக்கு வரணும், ஏன்னா அந்த வாழ்க்கையில என்ன பண்ணணும், நல்ல வார்த்தையே பேசணும் அப்படின்னு. புண்ணிய சிரவண கீர்த்தனா, பகவானுக்கு மேல சொல்ல போறோம். புண்ணியம் இருந்தால்தான் பகவானுடைய நாம வெளியில வரும் வாக்குல. சிவ சிவே சிவே சிவாணி புனக்கவாடம். நமக்குள்ள 2 கதவு இருக்கா. ஒரு கதவு என்னன்னா இந்த 2 உதடு, அதுல இருந்து உள்ள இருந்து வெளியில வந்தது மூடிட்டு இருக்கான் எப்போ. அப்படியும் கொஞ்சம் தருந்தாலும் ஒரு கொலாஸ்டிவல் கேட் இருக்கு. என்னது இந்த இது பல்வத்தை நடுநடுல ஓட்ட இருக்கும் இல்லையா, இந்த பல்வத்தை. அதுல நிற்கமேதே சிவசே சிவே சிவாணி. இது 2 கதவு உடைச்சுட்டு எப்படி வெளியில இருந்து வெளியில வந்து சிவாங்கிற 2 எழுத்து. அந்த சிவா பரமசிவா அப்படிங்கிற அந்த சிவா ராமாங்கிற எழுத்தெல்லாம் இருக்கே, அந்த பதங்கள் வெளியில வறுமையானால் அவ்வளவு புண்ணியம் நமக்கு. ஆனா அது வரமாட்டேங்கிறதே மனுஷனுக்கு அப்படிங்கிறது பாசப்படுறார். அது மாதிரி விசேஷமாக அந்த நம்ம வாக்கு இருக்குமேனால் நமக்கு வாக்க கொடுத்ததனுடைய பிரயோஜனம் பகவன் நாமாவை சொல்லணும், வேதாந்தத்தை கேட்கணும், சர்வதா சர்வகாலமும் அதை சொல்லிக் கொண்டே இருக்கணும். பழைய நாள்ல தினந்தோறும் மறைகளை மறைத்துக் கொண்டு இருக்கணும். வேதங்களை எப்பொழுது சுவாத்தியாய பிரவச்சனாத்தியாம் ந பிரமதிதவ்யம். சொன்ன வேதத்தையே மறுபடியும் செஞ்சு என்ன சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த சப்தங்களானது சப்த காலுஷ்யத்தை போக்கடிக்கும். சவுண்ட் பொல்யூஷன் சொல்றான் பார்த்தா, எங்க பார்த்தாலும் அதை முதல்ல போக்கடிக்கும். வேதங்கள் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கணும். அதே போலயே அதனுடைய அர்த்தமானது மனுஷனுக்கு மனசு நிம்மதியை கொடுக்கும். நிறைய காசு உங்கள்கிட்ட இருக்கலாம், வசதி இருக்கலாம், ஆட்கள் இருக்கலாம், ஆனா நிம்மதியானது வராது. அந்த மன நிம்மதி வரணுமே, ஆனால் அதற்கு வழி பிராச்சீனமா இருக்கக்கூடிய அந்த மறைகள் ஆகமங்கள், எத்தனை சிவாகமங்கள் இருக்கு, எத்தனை நிகமங்கள் இருக்கு, எத்தனை சத்திரங்கள் இருக்கு, சௌந்தர்ல அதே போல கிரந்தங்கள் இருக்கு. அதை மறுபடியும் நம்ம சொல்லிக் கொண்டே இருக்கணும். அப்பொழுது அந்த மனசுல இருக்கிற துன்பங்கள்லாம் போய் இந்த கலெக்டர் குடிச்சுட்டு இருக்க ஒவ்வொருத்தருடைய மனசும் நமக்கு தெரியலையே. இதை பார்த்து அப்படியே வெளியில சிரிக்கிறான். அந்த சிரிப்பே முகத்துல தெரியுது, ஆர்டிபிஷியல் சிரிப்பு, நெசமான ஒரு சிரிப்பு இல்லை. அது மனசுல உள்ளூர அவ்வளவு மூட்டையா துன்பம் இருக்குது.
நமக்கு தெரியல. ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லி பார்த்தா பாடா இந்த பரமேஸ்வரன் பகவான் நம்மள நல்லா வச்சுட்டோம் அப்படின்னு தோணும். என்னென்ன கஷ்டங்கள் தெரியுமோ, எதிர்பாராத இப்படியும் ஒரு கட்டம் வாழ்க்கையில இருக்கும்னு தெரியாத அளவுக்கு கட்டங்கள் மனுஷர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அத்தனை கட்டங்கள் போகணுது. ஏனால் ஒண்ணு வேண்டாம், அந்த பகவான் நாமாவுக்கு அப்படிப்பட்டதான ஒரு நல்ல நாமாக்களை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதான வாக்கு இருக்கு பார்த்தா, அந்த வாக்கு தான் சுமுகா. அது இருக்குமே. ஆனால் என்ன தெரியுமோ, அவன் சொந்த வார்த்தை பலித்து விடுறது. எப்பொழுதும் மறைகளை ஓதி கொண்டிருக்கிறவா, எப்பொழுதும் பகவன் நாமாவை சொல்லிக் கொண்டிருக்கிறவா, அவ ஏதாவது சௌக்கியமாயிருன்னு இருந்து விடுவான். அந்த வாக்குல ஒரு சக்தி உண்டு, அந்த சொல்லுல ஒரு சக்தி ஏற்படும். அதெல்லாம் பெரிய ஒரு நல்ல வார்த்தை சொல்லுதான். நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோமே, நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுங்கிறல, அந்த சக்தி அந்த வார்த்தைக்கு, அந்த வாக்குக்கு இருக்கு. அது எப்பொழுதையும் நல்லதை பேசி பேசி பழகினதான வாக்குது. அதுக்கு நிச்சயமா அந்த சக்தி உண்டு. அதனால அப்படி பேசினாரா, அதனாலதான் பகவானுக்கு ஸ்ரீ சுமுகா இருக்கு. சர்வ வித்யோபதேசேனவா சுமுகா யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரயணோதி தஸ்மை. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், யாரொருவர் சதுர்முகம் பிரம்மாவுக்கு ஓங்காரத்தை உபதேசம் பண்ணினாரோ, யோவை வேதாம்ச பிரஹினோதி தஸ்மை, யார் அவருக்கு வேதங்களை எடுத்து கூறினாரோ. முதல்ல இந்த வேதங்கள்லாம் யார் எழுதினது சார்? இப்படி ஒரு டவுட். வேதங்கள் எழுதப்படவில்லை. நம்ம ஊர்ல வேதங்கள் யாராலையும் எழுதப்படாது. அது எப்பொழுதுமே சாஸ்வதமாக. மனுஷெல்லாம் பிரளய காலத்தை இப்ப இருந்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரா காலம் ஆயிட்டு பிரளயத்துல ஒருத்தரும் இல்ல. அப்பொழுது இந்த வேதங்கள்லாம் என்னாச்சு, அத்தனையும் ஊங்கிற சொல்லுக்குள்ள அடங்கி போச்சு. மறுபடியும் திருஷ்டி ஆரம்பிக்கிற காலத்துல பகவான் அந்த ஓங்காரத்தை கொண்டு வந்து பிரம்மதேவருக்கு உபதேசம் பண்ணினாரா. பிரம்மதேவருக்கு உபதேசம் பண்ணினது பிரம்மதேவர் இதை பார்த்தாரு. என்ன ஓங்கிறாரு, ஓங்குல என்ன இருக்கு ஒண்ணும் தெரியல. இப்படி ஒரு 10,000 வருஷம் சும்மா இருந்துட்டாரு. என்ன உலகத்தை படைக்கணும், இது பண்ணணும்னு ஒண்ணும் தெரியலையே, வெறும் ஓங்குறாரு. ஓம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஓம்ல ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் படுத்துட்டு இருக்கப்ப அவருக்கு தோணித்தான், அப்பா அப்பா அப்படின்னு கேட்டார். தபசு பண்ணு அப்படி. அதுக்கு தபோ தப்யதா தபஸ்தப்வா இதகும் சர்வம் அகிருஜதா. தபசு பண்ணின. தபசு பண்ணும் பொழுது எங்க இப்படி தபசு பண்ணி அப்படியே உள்ள போயிட்டார். தான் எங்க விழுந்திருக்கார், மகாவிஷ்ணுடைய அவர் வயசுல இருந்து வரக்கூடியதான ஒரு தாமரைக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் அப்படியே இந்த தாமரை ஓட்ட வழியா உள்ள போறார். உள்ள போய் அந்த பகவான தரிசனம் பண்ணிருக்கார். அப்பொழுது அவர் சொன்னார், நீ மறுபடியும் தபஸ் பண்ணு, உனக்கு தெரியும். அவர் அனுகிரகம் மறுபடியும் தபஸ் பண்ணி அப்படி பண்ணும் பொழுது ஒவ்வொன்னா தோணித்தான். அதற்கு பிறகு வேதத்துல இருக்கக்கூடியதான தோணின ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு பதத்தையும் சொல்லி, அந்த பதத்துக்கு போன கல்பத்துல என்ன அர்த்தமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருள்களை சுட்டி பண்ணினார். குடம் அப்படின்னு சொன்னா போன கல்பத்துல குடம் இருந்தது, எப்படி இருந்தது பார்த்த, அதுக்கு தகுந்த பதம் சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு பதத்தையும் சபோரி திவ்யாரது பூமருஜதா பூன்னு இருக்காராம். போன ஜென்மா அவள போன கல்பத்துல பூன்னா என்னது, பூமியா? சரி அப்படின்னு பார்த்தார். அது மாதிரி சுட்டி பண்ணினார். இப்படி ஒவ்வொரு பதத்தையும் யோஜனை பண்ணி வேதத்திற்கிற பதங்களை கொண்டு உலகத்தை சுட்டி பண்ணினார். ஆயால் இந்த உலகங்களோ இந்த வேதங்களோ எல்லாமே அவர் இடத்துல இருந்தது. இதை சுட்டி பண்ணினவர் பரமாத்மா நமக்கு சொன்னார். ஆகையால் இப்படி வேதங்களையும் மறைகளையும் தந்திரங்களையும் நிகமங்களையும் ஆகமங்களையும் அத்தனையும் அவர் தான் சுட்டி பண்ணி கொடுத்திருக்கார். ஆகையால் அவருடைய வாக்கிலிருந்து இத்தனை சப்தங்கள், இத்தனை மந்திரங்கள், இத்தனை தந்திரங்கள், இத்தனை விவகாரங்கள் வெளியில வந்திருக்க. ஆகையால் அவர் சுமுகர், நல்லதோர் திருமுகமண்டலம் உள்ளவர். அதனால சுமுகா. சர்வ வித்யோபதேசேன சுமுகா யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரஹிணோதி
தஸ்மை இத்தியாதி ஸ்ருதே. ஓஹோ, உலகத்தை படைத்தவர், மறைகளை படைத்தவர், அவர் ரொம்ப பெரியவரா இருக்கணுமே, நம்ம போய் பார்க்கலாமோ அவரை? இல்லப்பா, பார்க்க முடியாது. சூக்ஷ்மா, ரொம்ப சூக்ஷ்மமானவர். சப்தாதி ஸ்தூல காரண ரஹிதத்வாத். சப்தாதி ஸ்தூல காரணங்கள் இல்லை. ஒரு பொருளானது அது ஸ்தூலமானால் அதுல குணங்கள் இருக்கணும். நிறைய குணங்கள் இருந்தாதான் குணங்கள் சேர சேர அது பெருசா ஸ்தூலமா. குணங்கள் குறைய குறைய அது சூட்சமாயிடும், சட்டல் ஆயிடும். இந்த பூமி இருக்கு, அது ஸ்தூலமாக எல்லோராலையும் பார்க்கப்படுகிறது. ஆனா அந்த பூமியில என்னென்ன அத்தனை குணங்கள் இருக்கு. பூமியில வாசனை இருக்கு, மண் வாசனைங்கிற இடம் வாசனை இருக்கு, சுவை இருக்கு. எல்லா சுவையும் பூமியில இருந்து சார் வருது. மாம்பழ சீசன் திரிப்பாக மாம்பழம் பூமியில இருந்தா வருது. அது பக்கத்துலயே வேப்பம் செடி இருக்கு, அதுல இருந்து வேப்ப மரம் அதுதான் இருக்கு. கசப்பாகவும் பூமியில இருந்தா வருது, மிளகாயும் பூமியில இருந்தா வருது. பாருங்க, 6 சுவைகளும் பூமியில இருக்கு. சுவை இருக்க, வாசனை இருக்க, தொட்ட கடினமா தோற்றத ஸ்பர்சம் இருக்க, அதுக்கப்புறம் சப்தம் இருக்க. ஒரு கல்ல கீழே போட்டா கடகடான்னு சப்தம் வருத, சப்த ஸ்பர்ச ரூபம். அந்த பூமி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதிரி இருக்கு. இங்க சாதாரணமா இருக்கு, பிரவுனா இருக்கு. அதே நார்த் இந்தியாவுக்கு போனா சில இடத்துல சிவப்பா இருக்கு, ரெட் சாயிலுங்கிறான். இன்னும் சில இடத்துல களிமண் இருக்க, கருப்பா இருக்கு. பூமியிலே அநேக கலர்ல உங்களுக்கு காணப்படுறது. சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் எனக்கூடியதான 5 குணங்களும் பூமியில இருக்கு. அதே மாதிரி ஜலத்துக்கு போனீங்கன்னா சப்த ஸ்பர்ச ரூப ரசா தான் இருக்கு, கந்தம் இருக்கு. அதுதான் வாசனை, ஜலத்துக்கு வாசனை இருக்கு. நெருப்புக்கு போன சப்தம் ஸ்பர்சம் ரூபம் தான் இருக்கு. நெருப்பும் அது நல்ல எரியிற காலத்துல சத்தம் வருது, தொட்டா எரியுது, தொட்டா சொல்றது. சப்தம் ஸ்பர்சம் ரூபம் கலர் இருக்கு, ஆனா ரசம் சுவை இல்லை. யாராவது நெருப்ப பாட்டு திரிப்பா இருக்கு, கருப்பா இருக்கு சொல்ல முடியுமா? இல்ல, சுவை இல்லை, வாசனையும் இல்லை. சப்தம் ஸ்பர்சம் ரூபம் இருக்கு. அதே போல வாயுல சப்தம் ஸ்பர்சம் இருக்கு, ரூபம் இல்ல, ரசம் இல்ல, கந்தம் இல்ல, இவைகளாம். ஆகாசத்துல ஒரே குணம் தான் காணப்படுது, சப்தம். நான் பேசினேன்னு உங்க காது வரைக்கும் சப்தம் வரும். உருவம் இருக்கோ ஆகாசத்துக்கு? இல்ல. சுவை இருக்கோ? இல்ல. வாசனை இருக்கோ? இல்ல. அதுல சப்தத்துல ஒரு குணம், வாயுல 2 குணங்கள், அதுக்கப்புறம் நெருப்புல 3 குணங்கள், ஜலத்துல 4 குணங்கள், பூமியில 5 குணங்கள். மொத்தம் கூட்டின யார் கூட்டின? நீங்க தான் கூட்டணும், 15. அதான் பஞ்சதசிங்கிறோம். பஞ்சதசி மந்திரம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தங்கள். ஒவ்வொரு குணமும் ஜாஸ்தி ஆக அந்த பொருள் ஸ்தூலமாயிடுது. ஆகாசத்தை விட வாயு ஸ்தூலம், வாயு விட நெருப்பு கிராஸ், நெருப்பை விட ஜலமானது நன்றா உபயோகப்படுத்துகிறோம். ஜலத்தை விட பூமி எங்கேயும் இருக்கு, எல்லாம் உபயோகப்படுத்தும். ஏன்? குணங்கள் ஜாஸ்தி ஆகிட்டு. அதனால குணங்கள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால பொருளானது ஸ்தூலமாகிறது, குணங்கள் குறைய குறைய சூட்சமாகிறது. ஆகாசத்திலேயாவது ஒரு குணம் இருக்கு, அதுக்கு மேல இருக்கிற பரமாத்மாவது ஒரு குணமும் இல்லை. சப்தாதி ஸ்தூல காரண ரஹிதத்வாத். சப்தம் எனக்கூடியதான ஸ்தூலமான ஸ்தூலத்தை உண்டு பண்ணக்கூடியதான காரணங்கள் இல்லை. சப்தாதயோ ஆகாசாதீனாம் புத்தரோத்தர ஸ்தூலத்வ காரணானி. சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தங்கள் இவைகள்லாம் ஆகாசத்துல பூமி வரைக்கும் அது கிராசாகும்படி பண்ணிட்டு இருக்கு.
குணங்கள் பெருக பெருக அதெல்லாம் ரொம்ப ஸ்தூலமாகி கொண்டிருக்கு. ததபாவா சூக்ஷ்மா, ஒரு குணமும் இல்லை அவரெல்லாம், அதனால ரொம்ப சூக்ஷ்மம், அவரை பார்க்க முடியாது. தம் துர்தர்சம் மூடமனு பிரவிஷ்டம் குஹாஹிதம் கக்வரே தம் புராணம், அறியறது ரொம்ப கஷ்டம். ஏன்? ஒரு குணமும் அவரிடத்துல இல்லை. சகல கல்யாண குணங்களும் இருக்கு. அத்தனை குணங்கள் இருக்க தொட்டுத்தான் நாம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனா குணப்பிரயுக்தமான நாமாக்கள் இருந்தாலும் குணங்களினால வந்த நாமாக்கள் வசுதாக ஒரு குணமும் அவரை ஒட்டல. அவர் புண்ணிய பாபங்களுக்கு அப்பாற்பட்டதாக குணங்களுக்கு சம்பந்தப்படாமல் தான் நிற்கிறார். அதான் உண்மையான சுரூபம். ஆகியால் ததபாவா சூக்ஷ்மா. பிறகு அது இப்படி இருக்கு வேதம் சொல்றது சர்வகதம் சூக்ஷ்மம் இது ஸ்ருதே. எங்கும் இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கார், கண்ணால பார்க்க முடியாத நிலையில இருக்கார். மயா தசமிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா, அவ்யக்த மூர்த்தியாக எல்லோருடைய இதயத்திலையும் நான் இருக்கேன். அதை இருத்தல் வடிவமாக இருக்கேன். எது இருந்தால் பொருளை இருக்கு என்று சொல்லிடும் அதுவாக இருக்கேன். உங்க வளையல தங்க வளையங்கிறேன், செங்கிலியில தங்க செங்கிலியில் மோதிரத்தை தங்க மோதிரங்கள் தோட தங்கத்தோடுங்கிற. ஆனா இந்த தங்கம்ங்கிறது எல்லாத்துலயும் எப்படி வியாபித்து இருக்கோ அதே போலதான் நான் இருப்பாக எல்லாத்துலயும் இருக்கேன். அதனாலதான் எதை கண்டாலும் உங்களுக்கு இருக்கு இருக்குங்கிற எண்ணம் வரும். அந்த இருத்தலை தாங்கள் பார்க்க முடியாது. பொருளை பார்க்கிறேன், அதுல இருத்தல் இருக்கு என்று அனுபவிக்கிறேன். தங்கத்தை தனியாக பார்த்திருக்கலாம் இல்ல. தங்கத்தோடாகவும் தங்க வளையாகவும் தங்க செங்கிலியாகவும் தங்க ஒட்டியானமாகவும் தங்க கிரீட்டமாகவும் பார்க்கிற இடத்துல தங்கம் மட்டும் தனியா பார்த்திருக்கலாம். நான் பார்த்திருக்கேனே, அந்த அம்மாவுக்கு தங்கம்னு பேரு, அவ்வளவுதான். அம்மாவை பார்த்திருக்கலாம், தங்கம் பார்க்கல. நீங்க புரிய தங்கக்கான்னு அவருக்கு அம்மாவுக்கு அப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க. காஞ்சனமாலான பழைய நாள்ல பேர் வச்சிருப்பா. அது இப்ப தமிழ்ல தங்கம்னு பேர் வச்சிருக்கா. ஆனா தங்கம்னு அந்த அம்மாவை பார்த்தாலும் தங்கத்தை தனியா பார்க்க முடியுமோ? ஒரு நாளும் பார்க்க முடியாது. ஏன்? சூட்சமம். அதே போலயே பிரம்மத்தையும் உங்களால பார்க்க முடியாது, சூட்சமம். அதான் சொல்ல சர்வகதம் சூட்சமம். உருவம் சூட்சமானதா இருக்கு, வாக்கு நல்ல வாக்கா இருக்கு, முகம் நல்ல முகமா இருக்கு, சுமுகமான இருக்கு, சுகுரத்தனாக இருக்கார். சில பேர் எல்லாம் நல்லா இருக்கும், அவர் பேசினா கேட்க முடியாது, அவர் வாழ்ந்து விழுவார். போன ஜென்மாவெல்லாம் நாயா பிறந்தவர் வேணுமோ கிட்ட போனா அப்படி விழறார் சார், பயமா இருக்கு சார், அவர்கிட்ட நெருங்கவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற சில பேர். அப்படி இல்ல, சுகோஷா இனிமையான வார்த்தை உள்ளவர். சோபனா கோஷா வேதாத்மகா அத்தியாயிதி சுகோஷா, எப்பொழுதும் வேதங்களை அனுசந்தானம் பண்ணி கொண்டே இருப்பார். மனுஷனுக்கு முக்கியமாக வேண்டியது இனிமையான சொல். யாரிடத்துலயும் நம்ம வந்ததுமே இனிமையா பேசி கத்துக்கணும். இனிமையா நீங்க பேசணும்னு பேச்ச குறைக்கணும். அது முதல். நிறைய பேசிட்டே இருந்தாராது, பேச்ச குறைச்சு நம்ம பேசுறதுக்கு முன்னால யோசனை பண்ணி பேசுறதுன்னு கொஞ்சம் வச்சுக்கணும். எப்பவுமே எந்த சந்தர்ப்பத்திலையும் பேசுறதுக்கு முன்னால ஒரு செகண்ட் யோசனை பண்ணிவிட்டு பேசுவோம் அப்படின்னு பேசினேன்னா அப்ப என்ன ஆகும்? நம்ம கரெக்டா பேசுவோம். யாரு கோபம் வந்தாலோ யாரு எது சொன்னாலோ பதில் சொல்றதுக்கு முன்னால கொஞ்சம் யோசனை பண்ணி பேசணும். ஏன்னா இனிமையா வாசா தர்மமவா புருஹி, வாக்குனாலேயே தர்மத்தை சம்பாதிக்கலாம். நமக்கு அப்ப நிறைய பாபம் எதுனாலும் கோபத்தினால்தான் வருது. கோபம் வருது, ஒரு வாரத்துக்கு ஒரு வார்த்தை பேசி விடுறோம், அப்புறம் அடாடா பேசி விட்டோங்கிறோம். அதனால என்ன பண்ணணும்னு இனிமையா பேச கத்துக்கணும். அந்த இனிமையாக பேசுறதுன்னு இன்னொருத்தரை ஏமாத்துறதுக்காக வஞ்சனையோட இனிமையா பேசக்கூடாது. நம்ம பேசக்கூடியதான் இனிமை எப்பொழுதும் ஒரு மனுஷனுக்கு தொந்தரவு கொடுக்கப்படாது. அவருக்கு நல்ல வழியை தான் சொல்லணும். அதான் சத்தியம் ப்ரூயா பிரியம் ப்ரூயா ந ப்ரூயா சத்தியம் அப்ரி.
உண்மையா இருந்தாலும் இன்னொருத்தனுடைய மனுஷனுடைய மனசுக்கு நோகும்படி பேசப்படாது. அப்படி நம்ம எப்பொழுதுமே நாம் பேசக்கூடியதான சொல்லானது இன்னொருவருடைய மனசை தாக்குமா எனக்கூடியதான எண்ணத்தை மனசுல வச்சுண்டு பேச தொடங்கினோம் என ஒரு கவலை உங்களுக்கும் வராது, பயமே வராது. இந்த துறவரம் பூண்டுகிறாள் இல்லையா, சன்னியாசம் வைக்கிறாள, அவளுக்கு முன்னால என்னைக்கு சன்னியாசம் வைக்கிறாளோ அன்னைக்கு முன்னால ஒரு 3 ஹோமம் செஞ்சு. அதுல ஒரு முக்கியமான ஹோமம் விரஜா ஹோமம். ஆத்மாமே ருத்யந்தாம் விரஜா விபாத்மா பூயாதற்கு ஞானாத்மாவே ருத்யந்தாம் அப்படின்னு ஆரம்பிச்சு விரஜா ஹோமங்கள் வேறு. இந்த விரஜா ஹோமங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னுடைய ஆத்மாவை நான் தூய்மையாக்கிக் கொள்கிறேன், இதுல இருந்து ரஜோகுணம் என்னை விட்டு போகட்டும், விரஜா விபாத்மா பாபம் என்னை விட்டு போகட்டும், ரஜோகுணம் என்னை விட்டு போகட்டும். இப்படிதான் பிரார்த்தனை பண்ணிட்டு ஹோமம் பண்றோம். ஹோமம் பண்ணிட்டு இந்த உலகத்துக்கெல்லாம் அவன் ஒரு பிரதிஜை பண்றான், இந்த மனுஷனால உலகத்துல யாருக்கும் எந்த விதமான துன்பமும் வராது, யாருக்கும் நான் கெடுதலை நினைக்க மாட்டேன், கெடுதலை செய்ய மாட்டேன் அப்படின்னு உலகத்துக்கு ஒரு ஆணை இடுகிறார். அதனால என்ன பண்ண, இனிமேல நான் இந்த உலகத்திலிருந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா சாதாரணமாக ஏன் பயப்படணும், நமக்கு யாராவது அபகாரம் பண்ணிவிடுவாளோ என்றல்லவா நாம் பயப்படணும். நமக்கு அபகாரம் எப்ப பண்ணுவா, அவளுக்கு நாம எதோ திங்கள் பண்ணினோம் என. நான் யாருக்கும் எந்த திங்கம் பண்ண மாட்டேன், ஆகையால் எனக்கு உங்களிடத்துல இருந்து ஒரு பயம் இல்லை. ஆகையால் எனக்கு காவலாக வைத்துக் கொண்டிருந்ததான பிரம்மசூத்திரத்தையும் காயத்ரி மந்திரத்தையும் சிக்கையும் விட்டுவிடுறேன் அப்படின்னு தலையில இருந்த சிக்கையை மொட்டை அடிச்சுட்டு காயத்ரியை சொல்ல வேண்டியதான மந்திரத்தை விட்டு பூனல அறுத்து அப்படியே வழியில வர. அப்ப குருநாதர் கவலைப்படாது, அவருக்கு நான் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லி அவருக்கு காட்டாயத்தை கொடுக்கிறார். இது சன்னியாச பரக்கை. எப்படி சன்னியாசம் வாங்கி கொள்றது, சன்னியாசத்தை வாங்குறது இல்லை, இருக்கிறத விடுறதுக்கு தான் சன்னியாசம். சன்னியாசம் விடுறதுன்னு அர்த்தம். சன்னியாசத்தை பெற்றுக் கொள்வதில்லை, துறவரம் எடுத்துக்கொள்வதில்லை. இருக்கிறதான இந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்கள், இந்த கோபங்கள், காமக்ரோத இதை விடுறதுக்கு தான் சன்னியாசம். ஞாச ஏவ ரோஜயது சந்நியாச யோகா அப்படின்னு விசேஷமாக சொல்றது. அப்படி உலகத்துக்கெல்லாம் நன்மையை கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட இருக்கா பார்த்தல, அந்த ஒரு எப்பொழுதுமே அந்த எண்ணமும் நல்ல வார்த்தையும் இருக்க. அதனால்தான் அவருக்கு சுகோஷா சோபனோ கோஷா வேதாத்மகா அஸ்யாயிதி மேக கம்பீர கோஷவத்வாத்வாசு கோஷா. அடுத்ததா அவருக்கு மேக கம்பீரம். மேகமானது ஒரு உருவித்தேனால், ஒரு சத்தம் பண்ணித்தேனால் எப்படி உலகம் முழுக்க கேட்கறதோ அப்படி ஒரு சத்தம். அந்த டோனல் குவாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஒரு விசேஷம். சாதாரணமா சில பேர் பேசினா அவளுக்கே அவ என்ன பேசுவோம்னு புரியாது. அவ காதுல விழும்படி இவ ஒண்ணு பேசுவான், காதுல வேற விழும். அப்படி இருக்கக்கூடாது. அந்த தொண்டையானது அவளை அழகா இருக்கணும். அதுக்கு வாக்தேவியை உபாசனம் பண்ணணும். சில பாட்டு பாடுறவாளுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், எண்ணெய் சாப்பிட்டு தினந்தோறும் எண்ணெய் சாப்பிடும். இப்பெல்லாம் டாக்டர் எண்ணெய் சாப்பிடக்கூடாது, நெய் சேர்ந்துக்கூடாது, அது இதுங்கிற பத்தில எண்ணெய் சாப்பிடணும்னு சொல்றது ஆயுர்வேதத்துல.